மருத்துவத்துறையிலிருந்து மருத்துவ பரிசோதனை, கண் பரிசோதனை எல்லாம் வச்சிருக்காங்க. கண் பரிசோதனை செய்து கொள்ள விருப்பப்படுறவர்கள்லாம் பெரியவர்கள் மற்றவர்கள் எல்லாருமே அந்த பரிசோதனையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து நடமாட மருத்துவமனை மற்றதெல்லாம் வச்சிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மக்களை தேடி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் தொடர்பான கண்டறியப்பட்டவர்கள் அனைவரும் என்ன பண்ணணுங்கிறத அவங்க தொடர்ந்து அட்வைஸ் பண்ணி மருந்துகள்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்கி சாப்பிட வேண்டும். இப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக நமது தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான திட்டத்தை உங்களுக்கு தொடங்கி இருக்கிறது. இது வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரியல. நமது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சமீபத்தில் முதல்வர் மருந்தகம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது மருத்துவ இதுக்காக சிகிச்சைக்காக பல்வேறு மருந்துகள் எல்லாம் போய் நம்ம தனியார் மருந்துகளை வாங்கிட்டு இருக்கோம். அப்ப செலவு வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ அந்த மருந்துகளை கிட்டத்தட்ட 1/5 பங்கு அளவுக்கு குறைவான விலையில, நியர்லி 70% தள்ளுபடி விலையில கொடுக்கக்கூடிய அளவுக்கு, இப்போ 100 ரூபாய் இருக்குன்னா வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்கிற அளவுக்கான மருந்துகள் உள்ள மருந்துகளை எல்லாம் வாங்கி அதனை அரசாங்கமே கூட்டுறவுத்துறையின் வழியாக ஏற்பாடு செய்து கூட்டுறவுத்துறை அந்த மருந்துகளை செயல்படுத்தி வருகிறது. சில பார்மசிஸ்ட் படிச்சிருக்கக்கூடிய பார்மசிஸ்டும் அந்த மருந்துகளை செயல்படுத்தி வராங்க. இப்போ உங்க வீட்டுல ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய்க்கு மேல நீங்க சாதாரணமா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதனை இப்பொழுது வெறும் 300 ரூபாய்க்குள்ளேயே அந்த மருந்துகளை வாங்கி விட முடியும். தொடர் மருந்துகள், தொடர் சிகிச்சை இருக்கவங்களாம். அதாவது ஜெனரிக் மருந்துகள் அப்படின்னு பேரு, பொது பெயர் மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அந்த பிராண்டட் நேமுக்கு பதிலாக பொது பெயர்ல இருக்கக்கூடிய மருந்துகளை வாங்கினோம்னா ரொம்ப குறைவான விலையில கிடைக்கும். அந்த முதல்வர் மருந்தகங்கள் பக்கத்துல அருகில ஒரு 5 to 10 கிலோமீட்டர் தொலைவுகளுக்குள்ள இருக்கும். நம்ம எப்பயாவது கடைக்கு போற பொழுது இந்த மருந்துகளை எப்பயாவது தான் வாங்க போறோம், மாசத்துக்கு ஒரு முறை. எனவே முதல்வர் மருந்தகங்களை நல்லபடியாக எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் மக்களை தேடி மருத்துவத்திலையும் இலவசமான மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மருந்துகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மருத்துவ வசதி தொடர்பான விஷயங்கள்ல. இது தவிர மற்ற நிறைய துறைகள் இங்க வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, விளக்க காட்சிகள் வச்சிருக்கிறாங்க. கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து நல்ல என்னென்ன விதமான தீவனங்கள் எல்லாம் வைக்கணுங்கிறத வச்சிருக்காங்க. குறிப்பாக இப்ப நான் வரும் பொழுது பேசியிருந்த பொழுது சொன்னாங்க, இங்க நிறைய மாடுகள் இருக்கு, மாடுகளுடைய எண்ணிக்கை வந்து 500க்கும் மேற்பட்டது இருக்கு, இங்க நிறைய தீவன சோளம் எல்லாம் பயிர் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனவே மாடு வளர்ப்பு என்பது ரொம்ப நல்ல ஒரு தொழிலாக, நமது விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்துல மிக முக்கியமான தொழிலாக வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். அதனை மென்மேலும் நல்லபடியா பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு கூடுதலான மாடுகள் வாங்க வேண்டும், கூடுதலான ஆடு வாங்க வேண்டும், இந்த மாதிரியான தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்கள் அது மாதிரி புதிதாக ஆடுகள் அல்லது மாடுகள் அல்லது இந்த மாதிரி கால்நடைகளை வளர்க்க வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மகளிர் திட்டத்தினுடைய அலுவலர்களை தொடர்பு கொள்ள சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய PLF இருக்காங்க இல்லையா, பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன், அவர்களை தொடர்பு கொண்டு உங்களது பெயர்களை எல்லாம் விருப்பத்தை பதிவு செய்து கொண்டீர்கள் என்றால், சமீபத்தில் அதுக்காக மீட்டிங் எல்லாம் நடத்தி நிறைய ட்ரைனிங் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த ட்ரைனிங்ல நிறைய பேர் இங்க விருப்பம் தெரிவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பதிவு செய்துட்டீங்கன்னா வெளி மாவட்டங்களில் இருந்து மாடுகளை எல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களே போய் மாடுகள் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுப்போம். மாடுகளை வாங்கிட்டு வந்து நம்ம கூடுதலாக இங்க நம்மளுடைய பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான ஏற்பாடுகளை பண்ணலாம். மாடுகள் மட்டும் இல்லாமல் ஆடுகள் வளர்ப்பதற்கும் நாம வந்து கடன் உதவி வழங்குறோம். ஸோ இது என்ன கடன் உதவிகள் அனைத்தையும் வந்து கிராம அளவிலான கூட்டமைப்பு பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் வழியாக இந்த கடன் உதவியை உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். ஒரு மாடு வாங்குறதுக்கு 50,000 ரூபாய் அளவுக்கும், ஒரு ஆடுகள் வாங்குறதுக்கு ஒரு 6 ஆடுகள் வாங்குவதற்கு 40,000 ரூபாய் அளவுக்கும், கோழிகள் வாங்குறதுக்கு ஒரு 15,000 ரூபாய் அளவுக்கும் நம்ம ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம். இங்க எவ்வளவு பேர் பதிவு பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. எவ்வளவு பேர் பதிவு பண்ணிருக்காங்க? 30 பேர் பதிவு பண்ணிருக்காங்க. கோழிக்கு 25 பேர், 30 பேர் மாடு, 35 பேர் ஆடு, கோழி 20 பேர். ஸோ இது ஒரு தொடக்கம் தான். இன்னமும் நிறைய பிற்காலத்துல பண்ணுவதற்கும் ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, மாடுகளை நம்ம ஊருக்குள்ளேயே வாங்கிட்டு இருக்கிறது வந்து பெரிய பிரயோஜனம் இல்லை. அதனால வெளி மாவட்டத்துல இருந்து மாடு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கோம். இது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. நம்ம ஒரு நாள் போனா அழகா மாடை வந்து எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாடுகளை வாங்கிட்டு ஒரு லாரியில ஏற்றிட்டு வந்து அழகா இங்க வந்து சேர்ந்துடலாம். ஏன்னா நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
பால் உற்பத்தி வந்து குறைவா இருக்கு. நமது இருக்கக்கூடிய பெரிய மாவட்டத்துல நிறைய பால் உற்பத்தி வந்து இல்லை அப்படிங்கிறதுக்காக வெளி மாவட்டங்களில் இருந்து மாடுகளை வந்து புதிதாக இங்க கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு வந்து ஆவின் நிறுவனம் வந்து ஆவின் மற்றும் பால் கூட்டுறவு சங்கத்திலிருந்து பால் கூட்டுறவு சங்கங்களை வந்து அமைப்பதற்கும் ஆவின் வழியாக அதை வந்து பாலை வாங்குறதுக்கும் ஏற்பாடுகள் தயார் நிலையில பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் தரப்புல இருந்து மாட்டுக்கான தீவனங்கள் அதெல்லாம் வந்து சலுகை விலையில கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து மாடு தொடர்பான எல்லா விதமான பயிற்சிகள், தொழில்நுட்ப உதவிகள், மருத்துவ சிகிச்சைகள் எல்லாத்தையும் பண்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கால்நடை பராமரிப்பு துறையினுடைய இணை இயக்குனர், துணை இயக்குனர்லாம் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஆர்வமா அதை எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 4 துறைகள் சேர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பு முயற்சியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக மகளிர் திட்டம், அவர்கள் தான் கடன் பெற்று வழங்குறதுல உடனடியா முன்னேற்று செயல்படுகிறார்கள். கடன் அளிக்கும் துறையாக கூட்டுறவுத்துறை செயல்பட போகிறது. இதை பால் உற்பத்தி செஞ்சோம்னா அந்த பால் உற்பத்தியை திருப்பி வாங்கிக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஆவின் நிறுவனமும் அதோட சேர்த்து நம்ம மாடு மற்றதுக்கான சிகிச்சை, அதுக்கான தொழில்நுட்ப உதவிகள் எல்லாம் செய்வதற்கு கால்நடை பராமரிப்பு துறையும் இணைந்து செயல்படுகிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக 4 துறைகள் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு முன்முயற்சியை நம்ம எடுத்துருவோம். இந்த முன்முயற்சி நல்லபடியாக வெற்றியடைய வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து உங்களை எல்லாம் அதுக்கெல்லாம் நீங்க நல்லபடியா பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிறைய பேர் பங்கெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு 10,000 அதாவது 2,000 மாடுகள் வாங்குவதற்கும் 10,000 மாடுகள், 10,000 கோழிகள், 10,000 கோழி வளர்ப்பு செய்யக்கூடியவர்களை வந்து டார்கெட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதை மென்மேலும் இன்னும் ஒரு மடங்கு உயர்த்துவதற்கும் முயற்சி செஞ்சிருக்கோம். குறைந்தபட்சம் ஒரு 25,000 மகளிருக்காவது இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கருதி கொண்டு நிதிகள் எல்லாம் வந்து எடுத்து நிதியெல்லாம் வந்து மொபிலைஸ் பண்ணி அதை செயல்படுறதுக்கு தயார் நிலையில் இருக்கோம். எனவே இந்த ஊர் வந்து இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள் ஊர் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால அதை நான் உங்களுக்கு சொல்லிக்க வருகிறேன். எனவே விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்துல விவசாயம் நேரடியாக செய்வதையும் தாண்டி இது போன்ற கால்நடை வளர்ப்பு, ஆடுகள் வளர்ப்பு, கோழிகள் வளர்ப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து சேரும் பொழுது ஒரு கூடுதல் வருமானமாகவும் சில நேரங்களில் விவசாயத்தை விட அதிகமான வருமானங்களாகவும் உங்களுக்கு வந்து ஈட்டி தரும். எனவே அதை அனைத்தையும் நமது விவசாய பெருமக்கள் தொடர்ந்து இது செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற நிறைய துறைகளில் இருந்து இங்கே பேசியிருப்பார்கள். குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திலிருந்து குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துக்கான ஊட்டச்சத்து மிகுந்த உணவை எப்படி தயாரிப்பது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. வேளாண்மை துறையிலிருந்து வேளாண் சார்ந்த உயிர் உரங்கள், உயிர் உரம் சார்ந்த மற்ற விஷயங்கள் எல்லாம், விடுபொருட்கள் எல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுல குறிப்பாக வேளாண் பெருமக்கள் அனைவரும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய வேண்டும். அனைவரும் அந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான அந்த பதிவை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டால் மட்டும்தான் நம்ம எதிர்காலத்துல விவசாயம் சார்ந்த மானியங்கள் பெறுவதற்கும், விவசாயம் சார்ந்த திட்டங்களில் நலத்திட்டங்களில் உதவி பெறுவதற்கும், PM கிசான் சொல்லக்கூடிய அந்த கௌரவ நிதி திட்டத்தில் இருந்து உதவி பெறுவதற்கும் அந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியம். அது ஆதாருடன் பதிவு செய்யப்பட்ட பதிவாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலும் அதை முயற்சி எடுத்து அதை பதிவு செய்வீங்க. இப்போதைக்கு இங்க வந்து ஒரு 60 பேருக்கு மேல இன்னமும் வந்து பண்ணாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. பல்வேறு காரணங்களால சில பேர் இறந்து போயிட்டாங்க, சில பேர் வெளியூர் போயிட்டாங்க, சில பேர் இங்க இருந்தாலும் அவர்களுக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமா செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. பட் அனைவரையும் நம்ம அதை பதிவு செய்ய வைத்து ஒருவரும் நமது நலத்திட்டங்களில் இருந்து பலன் பெறுவதை, அதாவது தொழில் இந்த சிக்கல்னால நலத்திட்ட பலன்களை வந்து பெறாமல் இருக்கிறத நம்ம தவிர்க்க வேண்டும். எனவே அனைத்து விவசாயிகளும் அந்த வேளாண்மை துறையை செயல்படுத்தக்கூடிய அந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரியில இணைந்து தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். யாராவது வெளியூர்ல இருக்கிற விவசாயிகள் எல்லாம் அவர்களை எல்லாம் சரியா தொடர்பு கொண்டு அதை உடனடியாக செய்யுங்க. ரொம்ப விரைவாக செய்ய வேண்டிய ஒரு பணி. இல்லை என்றால் அடுத்த காலாண்டுக்கான வந்து நம்மளுக்கு வந்து